சில தொகுதியெல்லாம் இல்லை, திமுக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அங்கே வந்து அது அவங்க அந்த இடத்துல தக்க வைக்கிற தொகுதியாக பார்க்குறோம். ஆனால் இந்த பூந்தமல்லி தொகுதி பார்த்தீங்கன்னா புதிய கட்சிகளுக்கு கூட பெரும்பான்மையான வாக்குகள் இருக்குது கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு, ஏன்னா இந்த 94,000 வாக்குகள் வந்து ஒரு புதிய கட்சியை வந்து வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற அளவு கூட இந்த வாக்குன்றது இருக்கும். இங்கே பாமகவை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 55,000 வாக்குகள் 498 வந்து வாங்கியிருக்காங்க. கடந்த முறை அதிமுக வெற்றி பெறத்துக்கு வாங்கின வாக்கோட பாமகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்த வாக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தேர்தலில் பாமக தனிச்சு 15,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்குன்னு சொன்னீங்க. வன்னியர்கள் வந்து எல்லா கட்சியிலையுமே பரவி இருப்பாங்க, பாமகவில் அதுக்கு மட்டுமே போடுவாங்க. அதிமுகவில் கூட்டணி இருக்கும்போது அந்த பாமக வன்னியர் சப்போர்ட்டர் ஓட்டு பார்த்தீங்கன்னா 55,000க்கு மேலே தாண்டலன்றது தான் உண்மை. ஏன்னா அதிமுகவும் கூட்டணியில் இருக்குது. அப்படி இருந்தும் வாங்கலைன்னா அது அவ்வளோதான் அங்கே வந்து கெப்பாசிட்டின்றதை நம்ம பார்க்கணும். அது ஒரு எதிர்ப்பாக கூட அந்த இடத்துல இருக்கலாம், அப்படி பார்க்கலாம். இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுன்றது நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும், 4 முனை போட்டியில் திமுக வென்றுவிடும் பார்த்தாலும், இந்த தொகுதியில் 2ஆம் இடத்தை 4 முனை போட்டியில் தாவேகா பிடிக்குமோன்ட்டு கலாய்வும் கடந்த தேர்தல் முடிவுகளும் நம்மளுக்கு உணர்த்துது. 2வது இடத்த வந்து பூந்தமல்லி தொகுதியில் 4 முனை போட்டியில் தாவேகா கண்டிப்பாக இந்த இடத்துல 2ஆம் இடத்துக்கு வரும்.